வணக்கம் மாணவர்களே. ஸோ இந்த அப்ளைடு மேக்ஸில் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் 2-3 சம்ஸ் இருக்குது. அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்தோம்னாலுமே இதில் 2 மார்க்ஸும் அடங்கிடும், 3 மார்க்ஸும் அடங்கிடும், அண்டு 5 மார்க்ஸும் அடங்கிடும் மாணவர்களே. ஸோ ஏற்கனவே நம்ம இப்போ இஃப் 3% ஆர் டிஃபெக்டிவ், பாய்சான்னாலுமே என்ன சொல்லியிருக்கேன்னா குறைபாடுகள், தட் இஸ் எ டிஃபெக்டிவ் தான். ஸோ என்ன டிஃபெக்டிவ், எதுவானாலும் டிஃபெக்டிவ் தான். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு என்ன இருக்க தெரியுதோ அந்த எக்ஸாம்பிள் எழுதலாம். ஆனால் எல்லாமே டிஃபெக்டிவாக தான் இருக்கணும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு இஃப் 3% ஆர் டிஃபெக்டிவ், இஃப் 4% ஆர் டிஃபெக்டிவ், இல்லை இஃப் 10% ஆர் டிஃபெக்டிவ், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 200, இல்லை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 100, இல்லை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 500. ஸோ என்ன கொடுக்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்ம போடணும். சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம சம்ம போட்டோம். நம்மளுக்கு மெயினாக ஃபார்முலா என்னென்ன, பி capital X is equal to small x equal to e power minus lambda into lambda power x divided by x factorial. The factorial என்பது என்னன்னா 5 factorialனா 1ல இருந்து 5 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணோம், 3 factorialனா 1ல இருந்து 3 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணோம், and 2 factorialனா 1ல இருந்து 2 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணோம், 0 factorialனா 1ன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம். கண்டினியூஷன், அதனுடைய கண்டினியூஷன் இனிய பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பி டாட் டின்னு வச்சுருக்கேன், எழுதுறதுக்கு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ பி டாட் டின்னு எக்ஸாம்பிள் அப்படி கொடுக்க மாட்டாங்க, ஷார்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. இன்னிய பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் விரிவாக்கமாக தருவாங்க. அதனால் பாய்சான் பரவலை பயன்படுத்தி அப்படின்னு அர்த்தம். தமிழில் பேக்கில் தமிழில் கொடுத்துருப்பான். இன்னிய பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் 3 into p bracket capital X is equal to 2 equal to p bracket capital X is equal to 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ கிவன் கண்டிஷன். இது கிவன் கண்டிஷனு. ஸோ இந்த கண்டிஷன்லேருந்து அதுலேருந்து என்ன செய்யறேன்னா ஃபைண்டு லேம்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லேம்டானா மீன். ஸோ மீனுக்கு இன்னொரு பேர் ஆவரேஜ், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் சாம்பிளிங். ஸோ பாய்சானை பொறுத்த வரைக்கும் மீன்னாலும் லேம்டா, வேரியன்ஸ்னாலும் லேம்டா. சரிங்களா? அப்போ பி பிராக்கெட் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் இ பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். முதல்ல ஃபார்முலாவை எழுதிடும். தென் அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் கொடுத்துக்கிற கணக்கு என்னவோ அந்த கணக்கு எடுத்து எழுதியிருக்கேன். 3 into p bracket x is equal to 2 equal to p bracket x is equal to 4. 3 அப்படியே வச்சுருக்கோம். இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். கேபிட்டல் எக்ஸ்னே இருக்குது, ஈக்குவல்ட்டுனே இருக்குது, ஸ்மால் எக்ஸ் வரத்தில் 2ன்னு வருது. அப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்மால் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 2ன்னு கொடுங்க. லேம்டா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் லேம்டா தெரியாததால் லேம்டானே வச்சுங்க. இ பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் 2 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா பவர் 4 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கு. தென் அதுக்கப்புறம் என்னென்ன, இந்த இ பவர் மைனஸ் லேம்டாக்கு இந்த இ பவர் மைனஸ் லேம்டா கட் பண்ணிங்க. லேம்டா ஸ்கொயரை லேம்டா பவர் 4ல் கட் பண்ணுறோம். லேம்டா ஸ்கொயர்னா அதில் டேரெக்டாக எப்படி கட் பண்ணியிருக்கோம் சார், எப்படி கட் பண்ணுறீங்க, எப்படி தெரியல அப்படின்னீங்கன்னா, லேம்டா ஸ்கொயர்னா லேம்டாவை 2 தடவை மல்டிப்ளை பண்ணும். அதேமாதிரி லேம்டா பவர் 4னா லேம்டாவை எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணுறோம், 4 தடவை மல்டிப்ளை. அப்போ இந்த 2 லேம்டா கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்ன இருக்குது, லேம்டாஸ் 2 இருக்குது, 2 லேம்டா இருக்குல்ல, லேம்டா ஸ்கொயர்னு சொல்லியிருக்கு. அதுதான் இங்கே லேம்டா ஸ்கொயர்னு கட் பண்ணி போட்டிருக்கேன். டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல், இங்கே டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 தான். 4 ஃபேக்டோரியல் 1லேருந்து 4 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஸோ 1 into 2 into 3 into 4 என்னென்னா 24. ஸோ அப்போது 3/2 ஈக்குவல் டு லேம்டா ஸ்கொயர் பை 24. இந்த 24 இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ 24 மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/2 into 24. ஸோ 2ல் 24 டைம்ஸ் என்னென்னா 12 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 3 into 12 36. 12 3s are 36. அப்போ லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. இங்கே இருக்கிற ஸ்கொயர் ஆப்போசிட்டாக போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். சப்போஸ் இங்கே இருக்கிற ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடும், இங்கே இருக்கிற மைனஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகிடும். அதேமாதிரி இங்கே இருக்கிற ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகிடுனா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ ஸ்கொயர் ரூட்டாக மாறுது. ஸ்கொயர் ரூட்னா என்னென்ன, 6 into 6 தான் 36. ஸோ ஒரு 6 நம்ம போடுறோம். ஸோ தட் இஸ் த ரிக்வயர்டு ஆன்சர். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன, அதே மாதிரி அதே சம் தான். ஃபார் ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் n equal to 2000 lambda equal to 2 find the value for pன்னு கேட்டிருக்காங்க. போன சம்மில் லேம்டா கொடுக்கல. ஸோ லேம்டா தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த சம்மில் என்னும் கொடுத்துட்டான், லேம்டாவும் கொடுத்துட்டான்,
வெறும் p வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்றேன். இது வந்து 2 மார்க்ஸ் சம். இது வந்து 2 மார்க்ஸ் சம். ஸோ இது வந்து நான் இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க, இல்லைன்னா 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு. ஸோ அப்போ லாம்டா ஈக்குவல் நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா n இன்ட்டு பி. அப்போ லாம்டா நம்மளுக்கு எவ்வளோ தெரியும், 2ன்னு தெரியும். ஈக்குவல் டு n எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ பி நம்மளுக்கு தெரியாது, அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அப்போ தேர்ஃபோர் 2000 இன்ட்டு பி, இது அப்படியே தேதிருக்கேன். இந்த 2 அப்படியே தேதிருக்கேன். இங்கே இருக்கிற பெருக்கல் மல்டிப்ளை, இங்கே இருக்கிற மல்டிப்ளை ஈக்குவல் டு அந்த சைடு வந்து என்ன ஆகிடும்னா டிவைடு ஆகிடும். ஸோ அப்போ என்னென்ன, ஸோ 2000 பி ஈக்குவல் டு 2, அதுலேருந்து நம்மளுக்கு பி தேவைன்னா இது மல்டிப்ளையில் இருக்குது, ஆப்போசிட்டாக வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ 2/2000. ஸோ ஒன்றா இதை டிவைட் பண்ணோம்னா 2ஆல் டிவைட் பண்ண 2 1s are 2, 2000s are 2000. அதனால் 1/1000. ஸோ தட் இஸ் த required answer. ஸோ தென் அடுத்து வந்து தேர்ட் சம். இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் சம். ஸோ த வேரியன்ஸ் ஆஃப் ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 0.35. இங்கே வந்து அவன் லாம்டானே கொடுத்துட்டான், இங்கே வந்து வார்த்தையை கொடுத்துருக்கான் வேரியன்ஸ் ஆஃப் ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீனும் வேரியன்ஸும் லாம்டா தான். மீன் ஈக்குவல் டு லாம்டா தான், வேரியன்ஸ் ஈக்குவல் டு லாம்டா தான். அதனால் லாம்டா வேல்யூ கொடுத்துருக்கான். லாம்டா ஈக்குவல் டு 0.35 இட்ஸ் எ கிவன். தென் அதுக்கப்புறம் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் முதல்ல ஃபார்முலா எடுத்து எழுதுறோம். பி கேபிட்டல் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ஸோ அப்போ என்ன வரும்னா எங்கெங்கெல்லாம் ஸ்மால் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 3ன்னு கொடுக்குறோம். கேபிட்டல் எக்ஸஸ் ஈக்குவல் டு 3னா எங்கெங்கெல்லாம் ஸ்மால் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 3ன்னு கொடுங்க. எங்கெங்கெல்லாம் லாம்டா வருதோ அங்கெல்லாம் வந்து 0.35 அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ இ பவர் மைனஸ் 0.35 இன்ட்டு லாம்டா பவர் எக்ஸ் தானே, லாம்டா வந்து 0.35 பவர் 3 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். ஸோ அது நம்ம அப்படியே விட்டாலும் சரி, இல்லைனா வந்து கால்குலேட்டரில் போட்டாலும் சரி, சரியா. ஸோ தென் இது வந்து இது ஒரு சம். தென் அடுத்த சம் என்னென்னா ஃபோர்த்து சம். ஸோ இந்த ஃபோர்த் சம் என்னென்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 3 டிஃபெக்டிவ். ஸோ இதுக்கு முன்னே நம்ம எக்ஸாக்ட்லி பார்த்தோம், நன் டிஃபெக்டிவ் பார்த்தோம். இப்போ என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 3 டிஃபெக்டிவ், ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 3 டிஃபெக்டிவ். அப்போ சாம்பிள் ஆஃப் பாக்ஸஸ் 200, 2% ஆஃப் ஃபியூசஸ் ஆர் டிஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா n வந்து 200, இது வந்து p வந்து 2%, பர்சன்ட் மீன்ஸ் 2/100. ஸோ நம்ம லாம்டா கண்டுபிடிச்சோம்னா 4ன்னு வருது. இதுலேருந்து பி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 3லேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கணும், சாம்பிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200. ஸோ 3லேருந்து 200 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுனா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் என்ன செய்யலைன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3. இங்கே ஈக்குவல்ட்டுன்னு வந்ததுன்னா இங்கே ஈக்குவல் டு போடக்கூடாது. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3. அப்போ 1 மைனஸ் லெஸ் தென் 3னா 0, 1, 2 அது வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ 3க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ ஈக்குவல் டு இருந்தால் தான் நம்ம 3 எடுத்துக்கணும். இங்கே ஈக்குவல் டு இருந்ததுன்னா அதை 1 மைனஸ் பண்ணும்பொழுது ஸோ ஈக்குவல் டு போடக்கூடாது. ஸோ அதாவது 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அலைட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் இந்த ஃபார்முலா இ பவர் மைனஸு என்ன லாம்டா என்ன வருது, லாம்டா வந்து 4 இன்ட்டு 4 பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இ பவர் மைனஸ் 4 4 பவர் 1 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல், இ பவர் மைனஸ் 4 4 பவர் 2 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம வெட்டணும். இது வந்து 5 மார்க்ஸ் சம்மு. ஸோ கொஸ்டினில் இப்படி கேட்டாலும் நம்ம போகணும். அட்லீஸ்ட்டும் கொடுத்தாலும் சரி, அட்மோஸ்ட்டு கொடுத்தாலும் சரி. அட்மோஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு எடுத்துக்கணும். இது அட்லீஸ்ட்னு கொடுத்துருக்கான், அதனால வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, அதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து ஸோ கொஸ்டினில் ஸோ இது அந்த எக்ஸசைஸினுடைய பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸசைஸினுடைய சம்ஸு கீழே நம்மளை உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சம்ஸில் வந்து நான் முதல்ல வந்து 2 மார்க்ஸ் சம். அது கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ உங்களுக்கு புக்லேயே அந்த சாப்டர்களுக்கு நேராக கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து நீ எது வேணாலும் நம்ம எழுதலாம். பட் ஜென்ரலாக சிம்பிளாக ரீட் பண்ணுறேன். த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பிளேட்ஸ் இன் எ பேக்கெட் ஆஃப்
120 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 120 கொடுக்கலாம், இல்லை 100 பாக்கெட்ஸ் கூட சொல்லலாம். ஸோ 100 பாக்கெட்டில் இல்லை 120 பாக்கெட்டில் இருக்கிற டிஃபெக்டிவ் பிளேட்ஸு என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் அட் ஈச் பேஜ் ஆஃப் ஏ டெக்ஸ்ட் புக். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். த நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஈச் பேஜ். தென் ஒவ்வொரு பேஜ்லேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இட் இஸ் ஆல்சோ ஏ டிஃபெக்டிவ். தென் மூணாவது வந்து த நம்பர் ஆஃப் பேபிஸ் பார்ன் பிளைண்ட் பர் இயர் இன் ஏ சிட்டி. ஸோ அப்போ என்ன, ஒரு 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 நகரத்தில் வந்து ஒரு நிமிஷத்தில் கண் இல்லாமல் பிறக்கிற குருடர்களின் எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்பர் ஆஃப் டெத் டியூ டு கிக் ஆஃப் ஹார்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் அண்ட் பைட்ஸ். ஸோ குதிரை எட்டி உதச்சி சாவறவங்க இருக்கிறாங்க, எறும்பு கடித்து சாவறவங்க இருக்காங்க, ஸோ யானை மிதித்து சாவறவங்க இருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிக் ஆஃப் ஹார்ஸ், பாம்பு கடித்து சாவறவங்க இருக்காங்க. ஸோ அது எல்லாமே டிஃபெக்டிவ், எல்லாமே கெட்ட நிகழ்ச்சி தான். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் எழுதலாம். தென் அடுத்தது ஃபைனலாக என்னென்ன, த நம்பர் ஆஃப் ஏர் ஆக்சிடென்ட் இன் சம் யூனிட் ஆஃப் டைம் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா. ஸோ அதாவது ஏர் பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அது ரோட்லேயா இருக்கட்டும், இல்லைனா அது க்ளவுட்லேயா இருக்கட்டும். ஸோ மேலே வந்து ஏரோப்ளைன்லாம் போகுதுன்னு வச்சுங்களேன், நம்ம நிறைய க்ளவுட்ஸ் இருந்ததுன்னா திடீர்னு மறைஞ்சிடும். ஏரோப்ளைன் திடீர்னு காணாமல் போயிட்டு திடீர்னு என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். இல்லைனா ராக்கெட் ப்ரொபல்ஷனை நம்ம மேலே அனுப்புகிறாங்க வச்சுக்கோங்க, அந்த ஆர்பிட்டால் வெலாசிட்டியை விட்டு கொஞ்சம் தாண்டி போகுதுன்னு வச்சுங்களேன், அதனால என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட்டு எங்கேயாவது போயிட்டு கடலில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துடும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம இதெல்லாம் ஒரு 5 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். அதில் உங்களுக்கு ஈஸியானதாக எது இருக்கோ, 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ரைட்டு எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பான். 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பான். அதனால் ஒரு எதுக்கு பிஃபோர் ப்ரிப்பேராக ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸை ஈஸியான எக்ஸாம்பிளாக படித்து வச்சுங்க. அதில் 2 மார்க்ஸ்லேயும் கேட்டான்னா 2 மார்க்ஸ் தகுந்த மாதிரி எழுதுங்க. 3 மார்க்ஸில் கேட்டான்னா 3 மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. தென் அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன, இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஃபைண்ட் பி பிராக்கெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபைண்ட் ஆல்சோ மீன். 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்த 2 கொஸ்டின் நம்ம ஏற்கனவே முதல்ல இது ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் சம்மா அதான் போட்டோம், 2வது சம்மா அதான் போட்டோம். அந்த 2வது சம்மா அதே சேம் மாடலில் முதல்ல இந்த கண்டிஷனை வச்சு லேம்டா கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிங்க. தென் ஏற்கனவே மீன் கேட்டிருக்கான், மீன் லேம்டா கண்டுபிடிச்சாலே போதும். தென் அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சராக தெரியும். தென் தேர்ட் வந்து நான் இந்த வேரியன்ஸ் ஆஃப் ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த இப்போ தான் நடத்தணும் பாருங்க, இந்த வேரியன்ஸ் ஆஃப் ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அங்கே 0.35 இருக்குது, இங்கே 0.25 இருக்குது, அதான் வித்தியாசம். ஸோ 0.35 அங்கே கொடுத்துருக்கேன், நான் இங்கே 0.25 கொடுத்துருக்கேன். ஃபைண்டு பி பிராக்கெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேயும் என்ன செய்யணும், லேம்டா இந்த வேல்யூ தான். இங்கே வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், இங்கே அதுக்கு போல் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 கொடுத்தோம்னா எங்கெங்கெல்லாம் ஸ்மால் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 0 அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸுக்காக, இது ப்ராக்டிஸு. அதே நேரத்தில் இந்த ஒரு 8 சம் தான் இருக்கும். இந்த 8 சம்மில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸும் கவர் ஆகிடும், உங்களுக்கு 3 மார்க்ஸும் கவர் ஆகிடும், அண்டு 5 மார்க்ஸும் கவர் ஆகிடும். மாணவர்களே, இதை மட்டுமே கொஞ்சம் நல்லா போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூட எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி எங்களுடைய சேனலில் கமெண்ட் பண்ணி என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணி தரேன். ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேறு எதனா உங்களுக்கு சம்ஸில் டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் சேனலை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு அந்த கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது செஞ்சீங்கன்னா நாங்கள் அந்த உங்களுக்கு உண்டான தகுதியான ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். மாணவர்கள், நன்றி மாணவர்.